சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு மட்டுமே கவனம் செலுத்துவாங்க. அதை வளர்க்கணும் அப்படின்றது யோசிக்க மாட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், இதுவே நான் இப்படி போயிட்டு இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இது எதில் கொண்டு போய் விடும்னா, பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஒரு என்டிட்டி, ஒரு லிவிங் பீயிங். ஸோ அதுக்கு வந்து வளர்ச்சி இல்லை அப்படின்னாலே சரிவு ஆரம்பிச்சிடும். ஸோ வளர்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். வெல்கம் டு பிசினஸ் லெசன்ஸ் ஃப்ரம் புக்ஸ் ஃப்ரம் brandpully.com. brandpully.com கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கான ஒரு கம்யூனிட்டி. எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இன் பிசினஸ் ஃபெயிலியர் அப்படின்ற இந்த புத்தகத்திலிருந்து முதல் சாப்டர் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி இந்த விதிகளை கடைபிடிச்சா 100% கேரண்டீட் ஃபெயிலியர், அதாவது 100% வெற்றி பெறுவதற்கான விதிகள் இருக்குதோ இல்லையோ, ஆனால் 100% தோல்வி அடைவதற்கான விதிகள் நிறையவே இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த 10 விதிகளை டொனால்ட் ஆர்கோ அப்படின்றவர் வந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இந்த முதல் விதி, குவிட் டேக்கிங் ரிஸ்க். ரிஸ்க் எடுப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு ரிஸ்க் அவர்ஷனா எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் செய்யாம, வளர்ச்சிக்காக எதுவும் செய்யாம, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராம அப்படியே நம்ம ஓட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அழிவு நிச்சயம், சரிவு நிச்சயம். இந்த தப்புகளை என்னென்ன மாதிரியான கார்பரேட்ஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது இந்த புக்ல அவர் சொல்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெராக்ஸ் கம்பெனி தான் முதல் முறை டிஜிட்டல் டிவைசஸை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க கம்ப்யூட்டிங்குள்ள வராமல் போயிட்டாங்க. ஐபிஎம் தான் முதல் கம்ப்யூட்டிங்ல வந்தாங்க. ஆனாலும் அவங்க பர்சனல் கம்ப்யூட்டிங்ல இன்ட்ரெஸ்டே காட்டல, வெறும் கார்பரேட் கம்ப்யூட்டிங்ல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. ஸோ அதனால தான் ஐபிஎம் தாண்டி ஆப்பிளும் மைக்ரோசாஃப்டும் பெரிய அளவில் வளர்ந்தாங்க. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காம போனதுனால பெரிய பெரிய பிசினஸஸ் மார்க்கெட் ஷேரே இல்லாமல் அழிஞ்சு போனாங்க அப்படின்றத அவர் இந்த புக்ல அதை சொல்லியிருக்கிறாரு. டொனால்ட் அவர்கள் வேலை செஞ்ச கொக்கோ கோலா கம்பெனியுடைய ஏர்லி பிரசிடென்ட், அதாவது 19th century பிகினிங்ல கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலை நடந்தது. குறிப்பா அமெரிக்காவில் அது பெரிய அளவில் தாக்குச்சு. அந்த டைம்ல அந்த பிரசிடென்ட் வந்து கொக்கோ கோலாவை உலகம் முழுக்க எடுத்துட்டு போறதுக்காக கொக்கோ கோலா எக்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தாரு. அப்போ வந்து எல்லாருமே அவரை தடுத்து நிறுத்தினாங்க. அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தடுத்து நிறுத்தினாங்க. அவர் ஒரு பர்சனல் ரிஸ்க் எடுத்து அந்த பிராண்டை உலகம் ஃபுல்லாக கொண்டு போனார். அதனால தான் இன்னைக்கு கொக்கோ கோலா உலகம் முழுக்க ஒரு பெரிய குளோபல் பிராண்டாக விளங்கிட்டு இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறதே ஒரு ரிஸ்க் அப்படின்றத இந்த புக்கில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இதில் குறிப்பாக 2-3 மேற்கோள்களை வந்து அழகாக காட்டுறாரு மிஸ்டர் டொனால்ட். ஒரு மேற்கோள் வந்து ஆஸ்கர் வைல்ட் அவருடைய மேற்கோள். அது என்னன்னா, the world belongs to the discontent. அதாவது திருப்தி இல்லாத மனிதர்கள் தான் இந்த உலகத்தை உரிமையாக்கி கொள்கிறார்கள். நீங்கள் பெரும்பாலான இன்வென்ஷன்ஸ், பெரும்பாலான கண்டுபிடிப்புகள், பெரும்பாலான கேஜெட்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா திருப்தி இல்லாத இருப்பாங்க இல்லையா. ஒரு பொருள்ல வந்து திருப்தி அடையாதவங்க தான் புதிய பொருட்களை வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஒரு திருப்தி நிலை அப்படின்றது பிசினஸ்க்கு கண்டிப்பா அழிவு கொடுக்கும். பிசினஸ் அப்படின்னாலே ஒரு ஆம்பிஷன் இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கணும், ஒரு எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயணம் இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறாரு. ரிஸ்க் எடுக்காம போனதுனால நிறைய கம்பெனிகள் அழிஞ்சிருக்கு. ரிஸ்க் எடுத்ததுனால நிறைய கம்பெனிகள் வளர்ந்திருக்கு. நல்லி பிராண்டை பத்தி நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம். அதனுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சின்னசுவாமி அவர்கள் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும் போது சென்னையில் எல்லாரும் கடைகளை அடைச்சிட்டு போகும்போது இவர் கடையை எல்லா நாட்களும் திறந்து வச்சு வாணிகம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய போல்டான பிஸ்னஸ்மேன் போல்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுனால மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் வந்து வளருது, ஒரு பிராண்ட் வந்து உருவாகுது. ஸோ அதனால பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றது. ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ரிஸ்க் எடுக்கணுன்றதையும் இந்த புத்தகத்தில் அவர் அழகாக சொல்றாரு. ரிஸ்க் ஷுட் பி கால்குலேட்டட் ரிஸ்க். அதாவது நீங்க கணக்கு போட்டு சரியா எடுக்கணும். முதலுக்கே மோசம் போற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு மினிமல் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது பிசினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசினஸ்னாலே அதுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு. ஒன்று வந்து இன்னோவேஷன், இன்னொன்று வந்து மார்க்கெட்டிங். நம்ம எதையாவது புதுசாக கண்டுபிடிச்சு அதை வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கணும். அது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது சேவையாக இருக்கலாம். 2வது மார்க்கெட்டிங். ஏதாவது ஒரு மெத்தட்ல நம்மளுடைய வாடிக்கையாளர்களை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை விரிவுபடுத்துறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இன்னைக்கு கூட நான் பார்க்குறேன் நிறைய கன்வென்ஷனல் பிசினஸஸ், பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் கூட டிஜிட்டல் மீடியாவில் வரத்துக்கோ அல்லது ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுடைய ஆர்கனைசேஷனை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கோ ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அதை எடுத்துட்டாக்கா நமக்கு இப்போ இருக்க வியாபாரம் பாதிக்கப்பட்டுருமோ, இப்போ இருக்கிற கண்ட்ரோல் நம்ம கையிலேருந்து போயிடுமோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. இது வந்து ஒரு ரிஸ்க் அவர்ஷனால வர ப்ராப்ளம். ஏஐ டெக்னாலஜியை எம்ப்ரேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகிறதா இருந்தாலும் சரி, கான்டென்ட் மார்க்கெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் போகிறதா இருந்தாலும் சரி, புதிய மார்க்கெட்டுகளுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த ரிஸ்க் எடுக்கிறது வந்து
எப்போவுமே ஒர்த்தி தான். கிரேட் டிப்ரெஷனில் வேர்ல்டு வார் முடிஞ்சு உலகமே வந்து தத்தளிச்சிட்டு இருந்த டைமில் கொக்கோ கோலா பிராண்டு வேர்ல்டு ஃபுல்லாக அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக போனாங்க. ஸோ அந்த பெரிய ரிஸ்க் தான் அந்த பிராண்டை இன்ன வரைக்கும் வாழ வச்சுட்டு இருக்குது 133 வருஷமாக. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து வெற்றி அடையாது. பிஸ்னஸில் நம்ம அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னாலே ரிஸ்க் கண்டிப்பாக முக்கியம். ரிஸ்க் எடுக்கிறத என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தோல்வி நிச்சயம். தோல்விக்கான கேரண்டி ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த புக்கினுடைய ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த விஷயங்கள் இருக்குது. 2வது சாப்டரில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். brandpully.com பிஸ்னஸ்மேன் கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.